கத்தி சண்டை வேணா, ஒரு மண்ணா கட்டி வேணா. ஏன் அப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க? நான் கத்திய கண்ணுக்கு தெரியப்படான்னு சொல்லி சட்டையை போட்டு மறைச்சிட்டு வரேன். இப்படி சுத்தி சுத்தி அடிச்சா என்ன அர்த்தம்? என்னவோ படிக்க தெரியாத பசங்களை வாத்தியார் அடிக்கிற மாதிரி. இங்க சண்டை போடுற இடமே வேணாயா, சாப்பாடு போடுற இடமா மாத்துங்க. இதை எடுத்துட்டு போய் அப்பளம் உருட்ட எடுத்துட்டு போ. இதை இட்லி சூட எடுத்து போட்டு சண்டை. போல ஒரு கோழையை நான் பார்த்ததே இல்லை. என்ன சொன்னேன்? கோழைன்னு சொன்னேன். நான் வீரன், இமயத்திலே வில்ல பொறிஞ்ச சேரன், சோழனுக்கு சொந்த காரன், பாண்டிய வம்சத்திலே பிறந்த தீரன். என்ன இது ஒண்ணு போய்கிட்டே இருக்கு? நான் ஒண்ணு எடுக்கிறேன். ஐயாவே, என் புருஷன் என்னை விட்டுட்டு போய் 4 வருஷம் ஆச்சுங்க. எப்படியாவது அந்த நாசமா போனவனை மறுபடியும் வர பண்ணுங்க. நாசமா போனவன் நாசமாகவே போகட்டும் தாயே. தாயாவது நீங்க ஒண்ணு சாமி, எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலங்க. அப்படியா? மித்த சந்தோஷம். காணாமல் போனவனை மறந்துவிட்டு அந்த கைலாசநாதனை நினை. அவனால வந்த வெனதானுங்களே இது. எப்படி? என் மாமன் கைலாசநாதன் என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்ததை என் புருஷன் வித்தியாசமா நினைச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க. சரி, பரவாயில்லை. வைகுண்டநாதனை நினை. எனக்கு ஒரு நாதனை வேண்டாங்க, என் பிராணநாதன் இருந்தா போதும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அப்படியா? வழி வழி இப்படி செய், இப்படி செய். நீ பணக்காரி ஆகிவிட்டதாக விளம்பரப்படுத்து. உன்னிடத்திலே பணம் இருக்கிறது என்று தெரிந்தவுடனே நடமாடி கொண்டிருக்கும் அந்த பிணம் வந்து சேரும். அப்படியே சுவாமி. போய் வா, போய் வா. மங்களம் உண்டாகும், மங்களம் உண்டாகும். பக்த கோடிகளே, நான் தியான கடலில் மூழ்கப் போகின்றேன். இன்று போய் நாளை வாருங்கள். ஓம் சச்சிதானந்தம், பரமானந்தம், சிவானந்தம். இளைஞனே, உனக்கு யாது வர வேண்டும்? உங்கள் அன்பும் ஆசையும் தான் எனக்கு தேவை சுவாமி. நிறையாக உண்டு. உனக்கு விரைவிலே விவாகம் நடக்கப் போகின்றது. விவாகமா? நான் பிரம்மச்சரியத்தையே பெரிதும் விரும்புகிறேனாச்சே சுவாமி. போட்டியே ஒரு போடு. பக்தனே, நீ இங்கே இரு, நான் ஸ்நான பானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு வருகிறேன். சுவாமி, சற்று பொறுங்கள். இந்த தாடியை எடுத்து விட்டல்லவா ஸ்நானம் செய்ய கிளம்ப வேண்டும். அப்பனே, இது உண்மை தாடி. உலகத்தை வெறுத்தது முதல் இந்த சிவபக்த முகத்திலே செழிப்பாக வளர்ந்த தாடி. மோடி செய்த பெண்களை எல்லாம் வெறுத்து விட்டு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்த தாடி. பரமன் புகழ் பாடி தெரியும் இந்த தாடி பழைய தாடி பக்தா, பழைய தாடி. சுவாமி, ஒரு விண்ணப்பம். என்னப்பனே? என்ன இருந்தாலும் இந்த பழைய தாடி வேண்டாம், வேறு புது தாடி. தாடி முல்லை இழு. தாடியோடு சேர்த்து தாடையை வர பார்க்கிறது பக்தனே. போட்டே ஒரு போடு. ஏன்பா வைரம், இது என்ன வேஷம்? எடு இதெல்லாம், எடு இதெல்லாம். கலாதர், 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 சும்மா இருப்பா. நீ சாதாரணம் சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு நீ சண்டை போட்டு நல்லா இருக்கிற உடம்புல எல்லாம் காயத்தை உண்டு பண்ணி விடுற. நீயோ யுத்த வெறியன், நான் சமாதான பிரியன். சண்டைக்கு பதிலா அந்த சாமியார் வேஷத்தை போட்டு உலகத்திலேயே சமாதானத்தை நிலநாட்டலான்னு நான் வேஷத்தை போட்டேன். வைரம், எனக்கு இந்த உலகத்தை எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு வெகு நாளே ஆசை. போலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம புறப்படுற நல்ல நாள்ல உனக்கு ஒரு புண்ணியவதி கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டேன். போலாமா? சர்வேஸ்வரா, சாவை ஜெயித்தவர்கள் இந்த ஜெகத்திலேயே இல்லையா? என்னை கொன்றுவிடு. இந்த கொடுமையை நான் செய்வதற்கு முன்பு என்னை கொன்றுவிடு. என் மகனை அற்பாயிலாயாக்குவதற்கு முன்பு என்னை அழித்துவிடு. மாமா, கலாதருக்கு அற்பாயிசா? ஆண்டவனுக்கு நல்ல மனிதர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து பகைதானா? மாமா, உண்மையே கலாதருக்கு அகாலம் வரணுமா? ஆமாம் வைரம், நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு பெண் அல்லது 25 ஆண்டுகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆண், இவர்களில் யார் தேவை என்று கேட்ட ஆண்டவனிடம் அன்பு பரிசாக கிடைத்த குழந்தைதான்
அருமை கலாதர். மாமா, இப்படி நடந்திருக்குமா? இன்னும் சில வாரங்களில் அவனுக்கு 25வது வயது வந்துவிடும். இது கடவுளின் காலவரையறை. மாமா, இந்த சாவனின்றும் கலாதரனை காப்பாற்றுவதற்கு வேற வழியே இல்லையா? புண்ணியாத்மாக்களின் வாயினால் நீ நீடூழி வாழ்க என்ற ஆசையை பெற்றுவிட்டால் அது பொய்யாக கூடாதே என்ற எண்ணத்தால் கடவுள் கலாதரனுக்கு அருள் புரியலாம். புண்ணியாத்மாக்கள். மாமா, அவர்களை எங்கே தேடி கண்டுபிடிக்கலாம்? வைரம், காசி நகரில் முனிவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அப்படியா மாமா? கலாதர் கூட தேசங்களை எல்லாம் சுத்தி பார்க்கணும் நேற்று இடத்துல சொன்னான். நான் அவனை கூட்டிக்கிட்டு காசிக்கு போயிடுறேன் மாமா. இனி கலாதருக்கு ஆபத்து இல்லை. நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. வைரம், இனி பேச்சு கிடமில்லை. அப்பா அம்மா இல்லாத அனாதையா கடந்த என்ன கண்ணை போல வச்சு காப்பாத்துனீங்க. அதுக்கு கைமாறா நாளை தானே கலாதரோட காசி, அப்புறம் முனிவர்களுடைய ஆசி. விதி கிடக்குது தூசி. மாமா, நீங்க மட்டும் தைரியமா இருங்க மாமா. தம்பி, நீயும் கூட போறேங்கிற தைரியத்துலதான் என் மனசுலயும் ஆறுதல் ஏற்பட்டிருக்கு. நீங்க தைரியமா இருங்க. அத்தை, பாலும் கேடயமும் வச்சிருக்கிறது ஒண்ணு, இந்த வைரம் ஒருத்தம் போறது ஒண்ணு. இப்படிப்பட்ட தோழமை இருந்தால் எந்த துன்பங்களையும் சமாளித்து விடலாம். எங்களுக்கு உத்தரவு கொடுங்களம்மா. போயிட்டு வா. நீ நீண்டூழி வாழும். வீரத்தை நான் பாராட்டுகிறேன். அறிவும் அழகும் நிறைந்த நீ ஆண்டவனின் அன்பை பெற்றவன். எந்திர சக்தியாலும் மந்திர சக்தியாலும் உனக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாத வண்ணம் மகேஸ்வரன் அருள் புரிவார். இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கலாமா? ஐயோ, ஏண்டி அம்மா அப்படி முகத்தை கோணிக்கிற? கௌரி, இந்த ஆட்டம் வேண்டாம், வா கும்மி அடிக்கலாம். பாடி.
அழுகுனி ஆட்டம் ஆடுறவங்க கூட நான் ஒன்றும் சேர மாட்டேன். நீங்க போங்க. என்ன பார்வதி, சேர்ந்து இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு, கல்யாணமான அப்புறம் பிரிஞ்சு போறோம். அதுக்குள்ள ஏன் இவ்வளவு தகராறு? ஆமா, புத்தி சொல்ல வந்துட்டா. கல்யாணமான உடனே எத்தனையோ பேர் பட்ட மரமா மொட்டையா நிக்கிறாளுங்க. இவனுமே பெருசா சொல்ல வந்துட்டா. போடி சரிதான். முகரே பேத்துடும் பேத்து. யார பார்த்துட்டு சாட பேசுற? நீ பட்ட மரமா நிப்ப, உங்க அம்மா அக்கா ஆத்தா அத்தனை பேரும் தான் மொட்டை மரம் நிப்பாங்க. ஆதி இருக்கிற சொந்தக்காரங்க மீதி இருக்கிற சொந்தக்காரங்க அத்தனை பேரும் மொட்டை மரமா நிப்பாங்க. எங்க கௌரவ ஒண்ணும் அப்படி நிக்க மாட்டான். மஞ்ச குங்குமத்தோட மாங்கல்யத்தோட இருப்பா. ஆமா, இருப்பா இருப்பா. அடச்சி பயமுடு. மங்கள கௌரி விரதம் இருக்கிறவங்க வீட்டுல அமங்கலம் நடக்க ஆண்டவன் விடவே மாட்டாரு. எங்க கௌரி சௌபாக்கியவதி. 30 முக்கோடி தேவர்கள் வந்தாலும் அவ குங்குமத்தை கலைக்க யாராலும் முடியாது. ஐயே, முக்காலம் தெரிஞ்ச மாதிரில மூச்சு விடாம பேசுற. விரதம் என்ன மருந்தா மூலிகை மனுஷனை காப்பாத்த. விதியை வெல்ல யாரால முடியும்? பார்வதி, விதியை மாற்றும் சக்தி விரதத்துக்கு உண்டு. மங்கள கௌரி நோன்போட மகத்துவம் மாங்கல்யத்தை கட்டாயம் காப்பாற்றும். விதியை எழுதிய பிரம்மன் வந்தாலும் எங்கள் விரதத்தாயை வெல்லவே முடியாது. கடவுளை மட்டும் குறை சொல்லாதே. பாக்குறேன்டி உன் விரதத்தோட மகிமையை. வாங்கடி போகலாம். வாடி. வாங்க வாங்க. பாத்தியாடி, ஆண்ட உறந்த நேரத்துல அவதரிச்சவ போல இருக்குது. அதான் அலர்னு அலறிக்கிட்டு போற. லட்சுமி, கௌரி வாங்க போகலாம். என்ன மங்கள கௌரி விரதம் இருந்தா மாங்கல்யம் நிலைக்குமா? அந்த தெய்வம் தலையெழுத்தையே மாத்திடுமா? அப்படின்னா நம்ம கலாதர உயிரை காப்பாத்த ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சாச்சு. ஆஹா, எப்படியாவது இந்த பொண்ணை நம்ம கலாதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் கண்டமே தீந்துச்சு. நானும் எவ்வளவோ ஊரு சுத்தி இருக்கிறேன்ப்பா. இத மாதிரியான அழகான புதுமையான பதுமையை நான் பார்த்ததே கிடையாது. என்ன இது? நான் நந்தவனத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். அழகுனால அழகு, அவ்வளவு அழகு. பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எப்படியாவது உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு மன்மதன ரதி மாதிரி உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு என் மனசு கடந்து துடிக்குது. வைரம், கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? போய் உன் வேலையை பாரு. நான் வந்த வேகம் என்ன, நீ சொல்ற சுருக்கம் என்ன? ஓட்டியே ஒரு போடு. மறு உருவத்துல வந்தா என்ன வளைச்சுக்கிட்டேன்? ஐயா, காலில் விழுகிறதா இழைச்சவன் பழச்சு போக விடுறான். என்ன என்ன ஐயா? அப்படி போ, அப்படி போ. ஐயோ, இன்னும் கொஞ்சம் தைரியம் இருக்குறாங்க நீ. அம்மா, ஐயோ, 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 இல்ல இப்ப போய் கரங்காடியே. என்ன காப்பாத்துமா, காப்பாத்து, காப்பாத்து. ஐயோ, காப்பாத்துமா. ஐயோ, பாவி, இப்படியே கண்ணு மணி தெரியாம பொம்பளை மேல வந்து நிப்பாங்க. ஒரு அக்கா தங்கச்சி ஆயா பாட்டி அத்தை மச்சி யாரு இருக்காங்கம்மா? எங்க அப்பா ஒருத்தன் தான் இல்ல. எங்க அப்பாவை கூப்பிட்டு உனக்கு கத்தி எடுத்து வெட்ட சொல்றேன். ஐயோ, ஏலே எப்பா எம்மா எல்லாம் ஓடி வாங்களே. பரவ வச்ச போதாதுன்னு ஒரு பட்டாளத்தையே கூப்பிடுறே நீ. தாயே, அந்த மந்திரக்காரங்கிட்ட காப்பாத்தமா. இது ஆம்பளை கால்றா. பொம்பளை காலுக்கு ஆம்பளை காலுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. டேய், சரித்திரத்திலே ஒரு பையன் என் காலில் விழுந்திருக்கிறான்னா அந்த சம்பவம் இன்னைக்கு தாண்டா நடந்திருக்கு. நீ ஒண்ணும் மிருதம் காட்டிக்காத. இந்த உண்மையை சொல்லு. யாரு, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் பதறாம பொம்பளையால பம்பல மாட்டது போறோம். என்ன விட்டுடு, என்ன விட்டுரு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, விட்டுடு. வைரம், இவர் யார்? யாருன்னு தெரியல. ஜன்னி வேகம் ஒன்னும் புரியல. ஐயா, இந்த மந்திரகார பயமங்கிட்ட இருந்து நீங்களாவது என்ன காப்பாத்துங்க. அதுதான் எனக்கும் புரியல. ஏய், நீ என்ன ஆளையெல்லாம் பார்த்து மந்திரகாரன் தந்திரகாரன் சொல்லிக்கிட்டு இருக்கிற? இந்த பாரு, உன்னை போறதான் நானும். நீ ஒன்னும் பயப்படாத. தைரியமா இரு, தைரியமா சொல்லு. நான் இருக்கிறேன், பக்கத்துல இவர் இருக்கிறாரு. அது இருக்கட்டும், இவர் யாரு தெரியுமோ? இவருக்கு இருக்கிற உடம்புக்கு ஒரு பலசாலியா இருக்கணும். அது மட்டுமா? கரடி புலி சிங்கம் எல்லாம் இவரை கண்டா கையை கட்டிக்கிட்டு நிக்கும். மந்திர தந்திரம் எல்லாம் இவர் காலில் மண்டியிடும், தெரிஞ்சுக்கோ. அப்படியா? அப்ப நீங்களும் கேளுங்கய்யா. மகாபைரவன் ஒரு மந்திரக்கார பய நான் கட்டிக்க இருந்த ஏன் அத்த மக கௌரிய இடியா ஆக்கி வகையில கொண்டு போய் கொடுமைப்படுத்துறாயா. கொடுமைப்படுத்துறானா? ஆமையா, வாங்க வலையில விழுந்த என் கலமான காப்பாத்துங்க. அந்த வஞ்சக பையன் நெஞ்செலும்பு ஒடிங்க. கலாதர், இது சாதாரண விவகாரம்னு பார்த்தோம். இது சண்டை சமாச்சாரம். இதுல நம்ம தலையை கொடுத்தோம், உடலோட தான் திரும்பி வரணும். இதை விட்டுட்டு ஒதுங்கிறது நல்லதா தெரியுது. ஐயோ, இந்த உலகத்துல உண்மையான ஆம்பளைங்களே கிடையாதா? உள்ளதுல நான் பரவாயில்ல போல் இருக்கு. கவலைப்படாது, குகையை காட்டு. வைரம், வீரனோட வந்துட்டு விலையை போகாது. வா, பயப்படாது. பச்சு மூஞ்சி சாப்பையாக்கிட்டு. ஐயா, ஒண்ணு இல்ல, பேசி பேசிக்கிட்டே கூப்பிட அந்த மந்திரவாதி. மந்திரகோலே, என்ன வைரம்,
அது ஐயா ம். என்ன மன்னிக்கணும் இவன் பெரிய மந்திரகார பைய இவன் மனுஷாலேயே கிளியாவும் குரங்காவும் மாத்துவான் உங்களை ஏதாவது செஞ்சு சும்மா இரு வைரம். அங்கேயே வாய மூடுன்னு இங்க வந்து வாய பொளக்குறிய தாண்டவா அப்படி ஒன்றும் நடக்காது. கூப்பிடவனே. போ சரி போ வா 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 மனித பூச்சிகளே, எங்க வந்தீர்கள்? ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவளிடம் வீரம் பேசுகின்ற பேடி நீதானா? வீரத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அதை உனக்கு விளக்கத்தான் வந்திருக்கிறேன். உன் மந்திரத்தால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஜெய் சாமுண்டி. யார மாப்பிளைங்கிற கோச்சா மாப்பிள என்னால முடியல நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். ஓஹோ நீ சரி சரி நீ வர்றியா? எப்படி இருக்கு? ஐயோ என்னது? ஐயோ கையறகிட்டான். என்ன சண்டையே ஒண்ணும் அழகா இல்லையே. எப்படி இருக்கு? ஆளுக்கு ஆளுக்குமா சண்டை? பின்ன கத்திக்கும் தான் சண்டை. நீ என்ன நீ எலும்ப ஒடிக்கிற? நீ பாத்து போடு. ஓ கத்தி எனக்கு ஓய்வு 1 மாசத்துக்கு வேணும்டா. அதான் போடு. ஓஹோ இது சரி. ஆமா நீ என்ன ஏன் கத்தியில தீட்டிக்கிற? திட்டினாதான் உன்னை பதம் இல்ல இல்ல ஆண்டவா, இதோ உன் அத்தை மகள் கௌரி. வந்துட்டியா? ஐயா நீங்க செஞ்ச உதவிக்கு நான் ஏழை. நான் என்னையா கைமாறு செய்ய போறேன் உங்களுக்கு? ஓஹோ நீ ஏழையா? ஆமா. சரி போயிட்டு வா. சரி ஐயா, இருந்தாலும் ரொம்ப நன்றி. வரேன். சரி சரி நான் சொல்லிட்டேன். 2 பேரும் சேர்த்து வரையா. ஐயா இதுக்கெல்லாம் உதவியா இருந்தது நீங்க தான். உங்களை மறக்கவே முடியாது. உங்களுக்கும் நன்றி. மறக்காதே. அங்க என்ன வரேன். கலாதர் இந்த பெண்ணை பாத்தியா? சரி 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 புறப்படு. டேய் போயிட்டானா? பரவாயில்ல. குருதேவா குருதேவா ஐயோ குருதேவா 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 ஐயோ. எங்கடா அவங்க? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. கலாதர் இப்ப காப்பாத்திக்கிட்டு வந்தமே இந்த பொண்ணுதான். நான் சொன்ன கௌரி. ஆளு அழகா இருக்குல்ல? உலகத்துல உள்ள அழகெல்லாம் ஒன்னா சேர்த்து உருட்டி எடுத்த மாதிரி ஒரு உருவம் இருக்குதுன்னா அது இந்த உருவம் தான். நீ கண்ணால பாத்துட்ட, பேசாம கல்யாணம் பண்ணிக்க. நாம காசிக்கு போக வந்தோமா இல்ல கல்யாணம் செய்துக்கு வந்தோமா? அடாடாடாடாடாடா, காசிக்கு போகத்தான் வந்தோம். இத மாதிரி வழியில ஒரு சம்பந்தம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தோமோ? நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிட்டு பூமாலையோட போய் பூஜை பண்ணா அந்த காசி விஸ்வநாதன் வேணான்னு சொல்லிட்டு வர. வைரம், இந்த கல்யாண பேச்சை இனிமே எடுக்காது. இது ஜென்மக்கூறு. நான் என்ன செய்யறது?
சரஸ்வதி, காளி, மகமாயி, மாரி, மகாதேவி, மலையாள பகவதி, சரியான சேதி சொல்லு, சரியான சேதி சொல்லு. நல்ல காலம் உறக்குது, நல்ல காலம் உறக்குது, நல்ல காலம் உறக்குது. சொல்லாம கொள்ளாம சோகமெல்லாம் பறக்குது, சோகமெல்லாம் பறக்குது. இந்த வீட்டு அம்மாவுக்கு ஒரு கேசு அடிக்குது, ஒரு கேசு அடிக்குது. இன்னும் 2 நாள் இல்ல ஒரு சந்தோஷ செய்தி வருது, சந்தோஷ செய்தி வருது. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது. சக்கம்மா வாடி சண்டி புடாரி, இந்த பக்கம்மா வாடி பச்சை பாவாடக்காரி, பச்சை பாவாடக்காரி. வெக்கம்மா நிக்காத மேலுங்கீழு முழிக்காத மாப்பிள்ளை வர போற மரகத பொண்ணுக்கு, மரகத பொண்ணுக்கு, மரகத பொண்ணு. மரகதம்மா, ஏய் என் பேரை உனக்கு அப்படி தெரியும்? அது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவ இது உள்ளே இருந்து சொல்லிக்கிறா, இது உள்ளே இருந்து சொல்லிக்கிறா. என்ன ஆச்சரியம்? ஆச்சரியம் ஒண்ணுமில்ல, ஆசை இருக்கு உள்ள. மிளகா பழம் போல ஒரு அழகான மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை. பழகுன கையால பௌர்ணமிக்கு முன்னால பவுனால தாலி கட்ட மௌனமா காத்திருக்கான், மௌனமா காத்திருக்கான். உனக்கு எனக்கு நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது. அவுரி தடல் ஆலயத்தில் ஆனழக வந்துடுவான். யாரு தடுத்தாலும் அவன் தான் தொட போறான். கௌரியம்மா உனக்கு கணபதி துணை இருக்கான். கல்யாண நிச்சயம்தான், காரியமெல்லாம் ஜெயந்தான், காரியமெல்லாம் ஜெயந்தான். அவர் எங்கயா இருக்காரு? இருக்கான் இருக்கான், இங்கேயே தான் இருக்கான். ஈஷா அருளாலே எடுப்பாட்டான் பிறந்திருக்கான். எப்போதும் கோயிலிலே சிப்பம் போல் குந்தி இருப்பான். தப்பாம போய் பாரு, தடை சொல்லவே மாட்டான், தடை சொல்லவே மாட்டான். நீ சொன்னதெல்லாம் பலிச்சா உனக்கு வேண்டியதை தர்றேன். வேண்டியதை கேட்டா விரட்டி அடிப்பாங்க, வேஷத்தை போட்டாதான் வெளிச்சமா நினைப்பாங்க. நீ சொல்றது உண்மைதான்ப்பா.